Hi friends, Assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல நேரத்தையும் வேலையும் மிச்சப்படுத்துற மாதிரியான ஒரு 12 விதமான டிப்ஸ் பார்க்க போறோம். இந்த ரமலான் மாதத்துல இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இஸ்லாமியர் அல்லாத சகோதரிகளுக்குமே இந்த டிப்ஸ் வந்து பல நேரங்கள்ல பல விதத்துல யூஸ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தோம்னா புதினா, மல்லி, கருவேப்பிலை இது மூணுமே நமக்கு எப்பொழுதுமே சமையலுக்கு பயன்படக்கூடியது. சோ இந்த சமயத்துல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாங்கி வச்சிட்டு அதில இருக்கக்கூடிய அழுகி போனது, பழுத்த இலைகள்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா இருக்கிறத மட்டும் ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். ஏர்டைட் பாக்ஸ்ல அடியில வந்து ஒரு பேப்பரோ அல்லது கிளாத்தோ போட்டுக்கோங்க. மேலேயும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சு விட்டு ஐஸ் கியூப்ஸா கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு மாசத்துக்கு மேல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தோம்னா தேங்காய் வந்து நம்ம அப்பப்போ அரைச்சிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேவையான அளவுக்கு தேங்காயை வந்து உடைச்சிட்டு பத்தையாக கீறி அதை நம்ம வந்து மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததை வந்து பாதி வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு மீதம் இருக்கக்கூடியதை கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து அரைச்சி இந்த மாதிரி வந்து ஐஸ் க்யூப்ஸாக கூட நம்ம ஊற்றி விட்டு அதையும் நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வரைக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரியே மொத்தமாக போட்டு ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸாவோ அல்லது தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவோ ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து நம்மளால் அப்பப்போ பூண்டு உரிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ தேவையான அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுக்கலாம். அதே மாதிரியே கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பல்லு பூண்டாக வாங்கிட்டு இஞ்சி பூண்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு பூண்டுக்கு 3/4 கப் அல்லது 1 கப் அளவு இஞ்சி சரியாக இருக்கும். தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலே போதும். அடுத்தது தேவையான அளவுக்கு எலுமிச்சை பழத்தை வாங்கி இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லெமன் ஜூஸ்க்கு கிரேவிக்குன்னு லெமன் அதிகமாகவே தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி நம்ம இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது இதோட ஜூஸ் எடுத்து இந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் ஊற்றி இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி எடுத்து நம்ம ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம நார்மலாக ஃப்ரூட்ஸ் வாங்குறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளால் நோம்பு வச்சுட்டு அடிக்கடி வெளியில் போக முடியாது. அதே மாதிரியே நம்ம வந்து ஹெவி ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈஸியாக செரிக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எல்லாருமே பெரும்பாலும் நோன்பு திறக்கும்பொழுது பேரிச்சம்பழத்தை வச்சு தான் நோன்பு திறப்போம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொட்டைகள்லாம் நீக்கிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கூட வந்து குழந்தைங்கள்லாம் உட்காந்து திறக்கும் போது அந்த கொட்டைகளை முழுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது பேரிச்சங்கொட்டைகளை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம பாதாமோ பிஸ்தாவோ முந்திரியோ நம்ம வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய தேவையே இல்லை, வெளியிலே வைக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாமே வந்து நம்ம நிறைய டெசர்ட்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டைம் இருக்கும்போது குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம நோம்பில் இருக்கும்போது நோம்பு திறந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்மளால் டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரியே சில பேர் வந்து அந்த சஹர் டைமில் வந்து சப்பாத்தி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி சப்பாத்தி நம்மளால் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதனால் நமக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது. இப்போ எப்பொழுதுமே நம்ம மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸா போட்டு அதை உருட்டி விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப் வரணும் அப்படின்றதுக்காக பாக்ஸ் வச்சு கட் பண்ணிவிட்டு இதை வந்து தவாவில் போட்டு அப்படியே லைட்டாக வந்து ஹீட் ஆக விடுங்க. ஒரு சைடு 10 செகண்டு, இன்னொரு சைடு 10 செகண்ட் வச்சுட்டு உடனே நம்ம எடுத்துடணும். லைட்டாக ஈரப்பதம் மட்டும் போகணும். பபுள்ஸ் வந்து ரொம்ப வந்து பெருசாக உப்பி வந்துடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிக்கிறேன். லைட்டாக தான் வந்து குக் ஆகிருக்கும், ரொம்ப குக் ஆகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதனால் உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது. இப்போ ஒரு பாக்ஸில் போட்டு இதை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். நான் வந்து பட்டர் ஷீட் போட்டு இதுக்கு மேலே வந்து சப்பாத்திகளை வைக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது கவர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது வந்து நடுவில் ஒட்டாத மாதிரி 1 by 1 வச்சுட்டு அந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். எப்போ உங்களுக்கு சப்பாத்தி தேவையோ அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வெளியில் வச்சுட்டு சுட்டுக்கலாம். சஹருக்கோ டின்னருக்கோ எப்போனாலும் நம்ம செஞ்சு உடனே சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது ஃப்ரை பண்ணுற மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும். நிறைய கடைகளில் இது கிடைக்காது, ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்ய முடியும். தேவையான அளவுக்கு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அதோட ஓரங்களை கட் பண்ணியும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரங்களை கட் பண்ணாமலும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை வந்து அப்படியே ஒரு பேனுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வந்து முருவி வர மாதிரி வறுத்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இதை நல்லா ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 6 மாதத்துக்கு வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை, வெளியிலே வைக்கலாம். அடுத்து நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு பஜ்ஜியோ போண்டாவோ செய்கிறதுக்காக பஜ்ஜி மாவு கடையில் வாங்குவோம். அந்த மாதிரி பஜ்ஜி மாவு கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சலிச்சு விட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்போ நீங்கள் பஜ்ஜி சுட போகிறீங்களோ அப்போ வந்து உப்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நம்ம சுட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 10 நாளைக்கு தேவையான அளவுக்கு மாவை நல்லா அரைச்சி விட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா புளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னு சொன்னால் 10 நாளைக்கு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக இருக்கும்.
இட்லி மாவு இருந்துச்சுன்னா நம்மளால பலவிதமான டிஃபன் வெரைட்டிஸ் செய்ய முடியும். அதே மாதிரியே பலவிதமான ஸ்நாக்ஸும் செய்ய முடியும். அடுத்த டிப் என்னன்னா, ஒரு வாரத்துக்கு அல்லது 10 நாளைக்கு தகுந்தாப்புல பாதாம் பிசினி சப்ஜாவதியும் நல்லா ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் தேவைப்படும் போது நம்ம இன்ஸ்டண்ட்டாக உடனே எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற போகிறதுக்கு மறந்துடுவோம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது ரெண்டுமே உடம்புக்கு நல்லா குளிச்சு தரக்கூடியது. ஸோ தினமுமே சேர்த்துக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்னாரி சிரப், திராட்சை சிரப் அல்லது தர்பூசணி சிரப் இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்ஸில் விற்கிது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே ரெடி பண்ணது. இதை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான்வெஜ்ஜை வாங்கி உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி பிரித்து இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு நல்லா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மொத்தமாக போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்பப்போ நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மீனெல்லாம் நம்ம மசாலா போட்டு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான போது அப்படியே எடுத்து வறுத்துக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு சமைச்சு சாப்பிட்றது கெடுதல்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம பர்ஃபெக்டான முறையில் நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு எந்த விதமான கெடுதலையும் தராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போதுமே அந்த மாதிரி செய்ய போகிறது கிடையாது. இந்த ரமலான் மாதத்தில் நம்மளால் எந்த அளவுக்கு வேலைகளை குறைச்சி நம்மளோட அமல்களை அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவு செய்யணுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.